IPL 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி டீம்ஸ் வந்து தங்களோட ரிட்டன்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் October 31st முன்னாடி. பட் அதற்கெல்லாம் முன்னாடி நாம வந்து ரிட்டன்ஷன் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டீமுக்காக போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் கடைசி 3 டீமை நம்ம பார்க்க போறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லாம நீங்க வந்து இந்த டீம் சொல்லிட்டே இருப்பீங்களா? எந்த டீம் சொல்லி தொலைடா? டெல்லி கேபிட்டல்ஸ். நீங்க டெல்லி இந்தியாக்குள்ள தானே இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல. ஏன்னா நீ தமிழ்நாட்டுக்குள்ள டெல்லி வச்சீங்கன்னா நான் தூக்கி அடிச்சிருவேன், அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். டெல்லி கேபிட்டல்ஸ். சரி, ஓகே, நல்ல டீம் ஒருமிச்சிருங்க, நீங்க வச்சுக்கலாம், நல்ல டீம் தான். அடுத்து சொல்லுங்க. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். லக்னோ அந்த KL ராகுல தூக்கலன்னு சொல்லிட்டு அந்த டீம் தானே, ஒரு நிமிஷம். அது இருக்கலாம் தம்பி, பரவாயில்ல, நல்ல விஜயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் டீமோ அதோட என்ன சொன்னீங்க? பஞ்சாப் கிங்ஸ் டீம். திரும்ப சொல்லுங்க. பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் ஒரு நிமிஷம், இதை படிங்க பாருங்க. ஒண்ணுமே இல்லையே. அதான்டா பஞ்சாப். என்ன யாருக்கிட்ட நீங்க 18 கோடி கொடுப்பீங்க? தூக்கி போட்டு வேலையை பாருங்க. 2 டீமை பத்தி பேசலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம். நான் கேப்டன் KL ராகுல் சப்போர்ட்டர். ஓகே, நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து 3 டீமை பற்றி பார்க்க போகிறோம். அது காரணம் என்னன்னா, நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ மொத்தமாக 10 டீம்ன்றதால ஒரு டீமை ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. கிடையாது, எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. 2 டீம்ல ரீடேட் பண்ண ஆள் இல்ல, பேச கம்மியா இருக்கும், அதனாலதான் வந்திருக்கோம், அவ்வளவுதான். அப்ப அப்படி போடு, அப்ப இப்படி போடு சொல்லிடுவோம் நாங்க. இப்படிலாம் சப்போர்ட் நீங்க பிரித்தி சிந்தாவை கூப்பிடுங்க, நான் வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். நெஞ்சு நில்லு. ஏன்னா டீம் எப்படி எடுத்து வச்சிருக்க பாருங்க. ஒரு சீசனாவது எங்க நீங்க சொல்லுங்க 18 கோடி நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? பஞ்சாபுக்கு கொடுப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். நிதியே 12 கோடி அந்த ஊருக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க வேற பஞ்சாபுக்கு சொல்லுங்க, பிளேயருக்கு யாரு கொடுப்பீங்க? அங்க எல்லா இடத்துலயும் அரசியல் பேசுவேன். தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க, சொல்லி டக்குன்னு. இல்ல, அப்படி யாரும் இல்ல. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸுக்கு பேர் போன ஒரு டீம், மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி. நீங்களும் எல்லாம் ஒரு கோடியில் சூர்யா சொல்றது தானே பாவம். அந்த டைலாக் சொல்றாங்க, சூர்யா பேர் யாரும் சொல்ல மாட்டேன். பஞ்சாப்னு சொல்ல மந்திரமே அதுதான். 11 கேப்டன் மாத்திட்டாங்க, 14 கோச் மாத்திட்டாங்க. கடைசி 4 வருஷத்துல 3 கோச் மாத்திருக்காங்க. IPL சீசன் என்ன எடுத்து பார்த்தா கூட சீசன் கூட கம்மியா தான் இருக்கும் போல, கேப்டன் லிஸ்ட் அதிகமா இருக்கு போல, கோச் அதை விட அதிகமா இருக்கு. நீங்க வேற அந்த அளவுக்கு பிரச்சனை. பிரித்தி சிந்தா பாய் ஃப்ரெண்டை மாத்துற மாதிரி கேப்டன் மாத்திட்டே இருக்கான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நிறைய ஓனர்ஸ் இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க எங்களுக்கு தெரிஞ்சானா பிரித்தி சிந்தா தானே, சும்மா நீங்க. ஸோ ஓகே, இப்போ பஞ்சாப் கிங்ஸை பற்றியே ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். இல்லை லாஸ்ட்டாக தூக்கி வச்சிடலாம். இல்லை, நான் பேச எதுவும் இல்லை லாஸ்ட்டில், அதனால ஓகே அப்படின்றியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தா பேச ஒன்றுமே 2 ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இல்லை, பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன்னா ஹர்ஷ்தீப் சிங்கா தான் இருக்கும். ஆனால் 18 கோடிக்கு அதுதான் நான் கேட்குறேன். 18 கோடிக்கு அவருக்கு 18 கோடி கொடுத்து போலாம். நீங்கள் 2 கோடி கொடுத்தா வீட்டில் அவரே பந்து போட்டு விளாண்டுட்டு இருப்பா, தெரியும்ல? இல்லை, ஒரு கேப்டு பிளேயர், இந்தியன் டீமுக்காக நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு T20 ஃபார்மேட்டில். நல்ல பிளேயர் தான். ஆனால் 18 கோடிக்கு போகிறான்னு கேட்டிங்கன்னா நோ, சாரி, நீங்கள் RTM கொடுத்து எடுத்துக்கலாம். என்னோட ஆப்ஷன் 2 ஆப்ஷன் என்னன்னா, 4 கோடி கொடுத்து 2 அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம். சசாங்க் சிங்கையும் அசுதோஷ் சர்மாவையும் ரீட்டைன் பண்ணலாம். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய லக்கு தெரியும். ஆனால் இது மற்ற டீமில் அன்கேப்டு பிளேயர் எந்த அளவுக்கு லக்காக வந்தாங்களோ சென்னை சூப்பர் கிங் தவிர்த்து, ஏன்னா தோனி வந்து நமக்கு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான். ஸோ அதை தாண்டி இது உண்மையாக ஜாக்பாட்னு நான் சொல்லணும். தம்பி 4 கோடிக்கு 2, அதாவது போன வாட்டி பஞ்சாபை காப்பாற்றுனது இந்த 2 பேர் தான். இந்த 2 பேர் திரும்ப 4 கோடி கிடைக்கிறாங்கன்னு சூப்பர் மேட்டர். காப்பாற்றி கொடுத்தாங்க, தக்க வச்சுக்க முடியல இவங்களால. இந்த நீ சொல்ற அசோக் சர்மா ஆகட்டும், சசாங் ஆகட்டும், 2 பேரும் செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேருமே 4 கோடி பக்காவான சாய்ஸ் ரீட்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, ஸோ அவருக்குலாம் மேபி RTM யூஸ் பண்ணலாம். RTM சாம் கரன் கேப்டன் இருக்காரு, அவர் பாரு. அவர் 18 கோடி, அவருக்கு 18 கோடிலாம் ஒருத்தரடா 11 கோடி வைக்கலாம். ஆனா அப்படிலாம் உண்மையாவே 18 கோடி 18 கோடி வேற வழியே இல்லை. ஹர்ஷதீப் தான் கொடுத்தாகணுன்ற விதிகள் தள்ளப்படும். ஸோ அதனால ஹர்ஷதீப் தான் கொடுப்பாங்க. பிகாஸ் பவுலர் பஞ்சாபோட நம்பர் 1 பவுலர் அப்படின்றதுக்காக அவர் பக்கம் தான் போவாங்க. எனக்கு கொடுக்க மாட்டாங்க, ரீட்டைன் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் நீங்க எல்லாரையும் விட்டுருங்க, விட்டுட்டு 120 கோடி. எனக்கு தெரிஞ்சு பெங்களூருக்கு அப்புறம் நீங்க தான் அப்படி இருக்கீங்க. பெங்களூர் கோலின்ற ஒரு பிளேயரை மட்டும் தான் தக்க வைக்க முடியும். அது மாதிரி நீங்க மொத்த பிளேயர் ரிலீஸ் பண்ணிருங்க. பெங்களூருக்காச்சும் ஆப்ஷன் இருக்குண்ணே, வில் ஜாக்ஸ், கேம் கிரீன். ஆமா, ஸோ அந்த பக்கம் சிராஜ், ரஷத் பட்டிதார் ஆப்ஷன் இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன். பஞ்சாப் டீம் வித்துட்டாருன்னா ஓகே தானே, வித்துட்டு அவ்வளோ போதும். 9 டீம் மட்டும் அடிச்சுக்கிட்டோம், நமக்கு ஒரு வீடியோ போட்ட மாதிரி அமைஞ்சிடும். ஓகே சரி, பஞ்சாப் கிங்ஸ் இந்த மாதிரி நிலைமை இருக்கு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன் வந்து பார்க்கும்போது அவங்க டீமோட கேப்டனா இருக்க போற கேப்டன்சி பிளேயர் தான் வருவாரு, நிக்கோலஸ் பூரன்.
ஏன்னா கேஎல் ராகுல விட்டுருவாங்க இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு எல்லாரும் விட்டுருவாங்க. கேஎல் ராகுல் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது பூரன் தான் பூரன் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடிட்டு இருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் சிம்ம சோப்பனமா இருந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு லீகா போய் அடிச்சு துவம்சம் பண்ணி Century. வின் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்ப ரீசெண்டா செஞ்சுரி சிபிஎல்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? அண்ட் கேப்டன் மெட்டீரியல், ஸோ கீப்பர், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஃபினிஷர், ஸோ சூப்பரான ஒரு பிளேயர். அந்த ரெக்கார்ட் உடைச்சிருந்தாரு அதிக சிக்ஸர்ஸ் ஒரு இயர்ல. ஆமா யப்பா 150க்கு மேல அடிச்சு வச்சிருக்காரு. கெயிலே பின்னாடி தள்ளிட்டாரு. நீங்க பின்னாடி வாங்க தலை, நான் முன்னாடி போறேன். ஆனா அவர் வெஸ்ட் இண்டீஸ் தான். ஓகே சூப்பர். ரெண்டு விண்டீஸ் பிளேயர் தான் வந்து சிக்ஸஸ்ல அதிகமா இங்க இருக்காங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல ரீடைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் கூடவே நிக்கோலஸ் பூரன் ரெண்டு ஆப்ஷன் தான். பட் கேஎல் ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் பூரன் தான் 18 கோடி. நானும் அக்செப்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி வந்து பூரனை மட்டும் தான் ரீடைன் பண்ணுவாங்களோன்னு தோணுது. மேபி அன்கேப்டுல வந்து மயங்க் யாதவ் இருக்காரு. பட் பங்களாதேஷ் சீரிஸ்ல அவர் டெபியூட் ஆயிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப நிறைய பேர் போட்டு வச்சிருக்காங்க ரவி பிஷ்நாயக்லாம் 11 கோடி கொடுக்கலாமா முன்னு அடுத்தது. யோசிச்சு பாருங்க, அவருக்கு 4 கோடியே கொடுக்கறது கஷ்டம் தான் அன்கேப்டல் வரது. ஸோ ஆனால் 11 கோடிலாம் போக மாட்டாங்க அவங்க. பிஷ்னாய் நல்லா ஸ்பின்னர் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் 11 கோடிக்கு வேல்யூ இல்லைன்னு தான் சொல்றாரு. ஸோ அவருக்குலாம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இங்கே அன்கேப்டா மயங்க் யாதவ் வந்து ரீடைன் பண்ணலாங்கிறது பல பேரோட ஆப்ஷன். பட் அவர் கேப்டு ஆயிடுவார் பங்களாதேஷ் சீரீஸ்லங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியனாக இருக்கு. ஸோ இது இருக்காரு, அவரெல்லாம் வெளில விட்டுருவாங்கல்ல, தெரியல, ரிலீஸ் பண்ணுவாங்க, வேற வழி கிடையாது, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதான். அது இல்லாமல் இந்தியன் ஸ்பேசஸ் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மேபி அன்கேப்டு அந்த ஸ்லாட்ல போகலாம். பட் பூரன் மட்டும் தான் எனக்கு எல்எஸ் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியே நாங்கள் ஆப்ஷனுக்குள்ள வந்துடலாம். ஓகே, ஆர்டிஎம் 5 எடுத்துட்டு அப்படி வந்தாங்கன்னா அவங்க நிறைய பேரை வந்து கண்டுபிடிக்கலான்றது தான் என்னுடைய இதாக இருக்கும். மயங்க் யாதவ் வந்து ரிலீஸ் பண்ண வேணாம். ஏன்னா மயங்க் யாதவ் வந்து நீங்க அன்கேப்டல் எடுத்துட்டீங்கன்னா நல்லது உங்களுக்கு. அதான். ஆனா அது கேப்டு ஆயிடுவாரு. அக்டோபர் 31 பங்களாதேஷ் சீரிஸ் ஆடி கேப்டு ஆயிடுவாருங்கிறது தான் சொல்லிட்டு நல்லா வச்சிருக்காங்க ட்விஸ்ட் பிசிசி. இவங்களாம் எடுத்துட்டு போய் இப்போ கேப்டன் ஆகி விட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே பரவாயில்ல, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதாங்க எல்எஸ்ஜி நடக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது கருத்து கணிப்பு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தைரியமா போடலாம். அண்ட் ஸ்டில் நாங்கள் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம். நாங்கள் ஒரு வேளை அதை காப்பி அடிச்சு கூட திரும்ப ஷோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்தாண்ட பக்கம் வருவோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியாவோட தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லி டீமை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அதுல 18 கோடி யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சென்னை வருவார் வதந்திகள் மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு இருந்த இந்த கிரேட்டஸ்ட் கம்பேக் எவர் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாராட்டப்பட்டு இருக்கேன். உழைக்கவே மாட்டாருன்னு சொன்ன ஆக்சிடென்ட்ல இருந்து எந்திரிச்சு வந்து டெஸ்ட் பங்களாதேஷ் கூட செஞ்சுரி நேர்த்தி பொழந்துட்டு தான் இருந்தார். நல்லா தான் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். சூப்பரான ஒரு பிளேயருங்க அவர். அவருக்கே 18 கோடி கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. அண்ட் கேப்டன், விக்கெட் கீப்பர் அண்ட் டெல்லியோட சொத்து, அவ்வளோதான் அவர். அதனால வந்து 12 கோடி அது கன்ஃபார்ம்டு. 14 கோடி அக்ஷர் பட்டேல் 6 பக்கம் போகும், டவுட்டே வேணாம். அடுத்து ஜடேஜா அழைக்க ஜடேஜாவோட பெட்டர் பேட்ஸ்மேன் என்ன பொறுத்த வரைக்கும் T20 இப்போதுக்கு நல்லா ஆட்டார்னு சொல்கிறேன் ஜடேஜா. இல்லை நிஜமாவே என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் வந்து பெட்டர் பேட்ஸ்மேன் தென் ஜடேஜாங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஆனால் இதுக்கு முன்னாடி நல்லா ஆடும்போது ஜடேஜா பேர் நல்லா ஓங்கி சொல்லிட்டு ஜடேஜா நான் இப்போ சொல்லவே இல்லை. ஜடேஜாவோட T20 ஃபார்ம் மட்டும் டவுன் தான். அது நான் ஃபர்ஸ்ட் T20 வராதீங்க. இப்போ T20 பார்த்தா லெஜண்ட் பிளேயர் எல்லாருமே IPL T20 தானே. ஆமா, அதை பத்தி தானே பேசி ஆகணும். என்னென்ன இது இந்த வேர்ல்டு கப்பை வச்சு சொல்றீங்க? இல்ல T20 வேர்ல்டு கப்பை பத்தி பேசல. ஓவரால் T20 கரியர் எடுத்து பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் டவுனா தான் இருக்கு ரீசன்ட் காலகட்டத்தில். சரி ஓகே, அக்ஷர் பட்டேல் 14 கோடி கொஞ்சம் ஒர்த்து தான். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார்மேட் அவரு. ஸோ அதனால மூணாவது ஆப்ஷன் 11 கோடி இருக்கு இல்லையா? ஆமா, நான் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தரேன். யார் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. குல்தீப் யாதவ், மெக்கருக்கு, ஸ்டப்ஸ். இப்போ அந்த ஆப்ஷன் மட்டும் தான். ஸ்டப்ஸை தான் நான் எடுத்துட்டு போவோம் 3 ஆப்ஷனா. நீ ஓவர்சீஸ் பிளேயரா நீங்க வச்சாலுமே அண்ட் ஸ்டில் இஸ் ஆல்ரவுண்டர். ஸோ அதனால வந்து மேட்சுக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும். அண்ட் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டாப் ஆர்டர்ல ஆடுவாரு, ஸ்பின் பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரு, விக்கெட் எடுப்பார், எல்லாமே எல்லா ரோலுக்குமே கம்ஃபர்டபுளான பிளேயர் அவர் வந்து. ஏன்னா நான் 2 இடத்துல வைப்பேன். ஆனால் அக்ஷர் பட்டேலா அண்ட் ஸ்டப்ஸாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் கொடுக்குறது பெட்டர் அப்படி சொல்லுவேன். 11 கோடி ஒர்த்து ஸ்டப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டப்ஸை கண்டிப்பாக டெல்லி பேக்கப் பண்ணி தான் ஆகணும். அதுதான் மெயினான விஷயம். நீங்கள் குல்தீப் யாதவ் நீங்கள் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது நான் பார்ப்பேன். நான் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிஎம் ஃபர்ஸ்ட் 3 ரிட்டென்ஷன் தான் பண்ணுவாங்கன்னு தோணுது. 18, 14 அடுத்த 4-5 ஸ்லாட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அன்கேப்டு வந்து தெரியல, யாராச்சும் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி அபிஷேக் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ வேற எந்த அன்கேப்டுமே இங்கே கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ வேற யாராச்சும் இருந்தா நீங்க வந்து கீழே கமெண்ட். ஆர்டிஎம் 2 பேர் தான், மெக்கர் அண்ட் குல்தீப் யாதவ் அப்படின்றது உன்னோட கருத்து. இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார் அதெல்லாம் போங்க, ஆக்ஷன் போயிட்டு வாங்க. 3 கோடி ஆர்டிஎம் அவங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாம்ல. வேணாண்ணா, சேலத்துல 3 கோடி எடுத்துக்கிறேன். பிருத்வி இருக்காரா? டேவிட் வார்னர் எங்க தெளிவா சொல்றேங்க. வார்னர்லாம் உண்மையா சொல்றேன். வார்னர் எனக்கு தெரியல. வார்னர் உண்மையா ஏலத்துக்கு வருவாரடா? வந்துடுவாரு. எதுலயுமே இல்லடா. வார்னர் பேரே மறந்துட்டோம். நம்ம யாரையோ ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல சிஎஸ்கேக்கு. இவங்க எடுத்து போடுவாங்க. கான்வேவும் வேணாம், ரச்சின் ரோஹித் வேணாம். இல்ல எனக்கு என்னோட இது கருத்து கணிப்பி பார்த்தா வார்னர்ன்ற பேர் மறந்துடுவாங்களோன்னு ஒரு பக்கம் தோணிட்டு. வார்னர், ரகானே ஓப்பனிங் ஃபார் சிஎஸ்கே. ரகானவே மறந்துடுவாங்கடா சிஎஸ்கே. சும்மா வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு வார்னர் போட்டுடுவோம்.
நக்கருக்கு செம ஸ்ட்ராங் ஜோன் இருக்காரு, ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வார்னருக்கு ஆர்டிஎம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ வார்னர்லாம் ஒதுக்கிட்டாங்க, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. சொல்லிட்டு ரிட்டையர் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஏசிஎஸ்க்கு சொன்னா அவங்க ரிட்டையர் ஆனதால கூப்பிட்டு அது ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி, பார்ப்பேன். இது எங்களோட ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ மறக்காம உங்களோட ஆப்ஷனையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் தைரியமாக சொல்லலாம். அவரோட வாய்ஸை வந்து நீங்கள் பாராட்டிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் தோனி வாய்ஸ் எடுத்துட்டு வரீங்க நம்பிக்கை இருக்கு. ஐயோ வேற சொல்லிடுறானே இருக்குது என்னன்னு பயம் தெரியலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அப்படி முடிச்சுப்போமா? நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் நாட் ஸ்போர்ட்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி தமிழுக்கு போஸ்ட் கொடுங்க.